அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் நம்ம ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும். பழைய மாணவர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பண்ணதுனால அவங்களுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டியதில்லை. இதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பார் வரும். அதில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்னு காட்டும். அப்டேட் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிடுறேன். கீழே வந்து உங்களுக்கு ஹெல்த்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. அதில் ஹெல்த் ஸ்க்ரீனிங் இருக்கும். அதை டச் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்கள் வகுப்பு என்னென்ன வகுப்பு உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கிளிக் பண்ணிட்டு அதோட செக்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு காமிச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. எத்தனை பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம கீழே பார்த்திங்க அப்படின்னா வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும் பொழுது அந்த மாணவருடைய பெயர் பட்டியல் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. இதில் ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் வந்து பண்ணணும். அந்த ஹெல்த் ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து பண்ணணும். க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாணவன் வந்து பண்ணிட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாணவனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன், லாங் ஆப்ஷன், ஸ்டார்ட் த ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த பையன் வந்து ஆப்ஷனாக இருந்தால் ஆப்ஷன் போடுங்க, லாங் ஆப்ஷனாக லாங் ஆப்ஷன் போடுங்க, இல்லை ஸ்டார்ட் ஸ்க்ரீன் இருக்காங்கன்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரி சில கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மாணவனுக்கு அந்த குறைகள் அல்லது பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். சப்போஸ் அந்த குறைகள் எதுவும் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் படித்து பார்த்து அதற்கான கேள்விகளுக்கு சரியான இதை வந்து ஆம் இல்லை அப்படிங்கிறத போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி குழந்தையுடைய தோள்பட்டையின் அளவு கொடுத்துருப்பாங்க, அது குழந்தையுடைய எடை கொடுத்துருப்பாங்க, அவனுடைய உயரம் கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் வந்து கால்குலேஷன் மெஷர் பண்ணி வந்து கரெக்டாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஎம்ஐ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இதே மாதிரி பிஎம்ஐ வந்து கரெக்டாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும். சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணால் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து வராது. திரும்பி வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறது கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து போயிடும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சில படங்கள் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஏதாவது குறைபாடுகள் குழந்தைகளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைபாடுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம் இல்லை அப்படிங்கிறத வந்து போட வேண்டும். இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்ம ஹெல்த் ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து அப்டேட் செய்ய வேண்டும். அப்டேட் செய்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஒயிட்டில் இருந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் நமக்கு வந்து மாறிடுச்சு. இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து நம்ம ஹெல்த் ஸ்க்ரீன் வந்து அப்டேட் பண்ண வேண்டும். இந்த காணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.